أنزل من السماء ماء فسالت أودية بقدرها فاحتمل السيل زبدا رابيا ومما يوقدون عليه في النار ابتغاء حلية أو متاع زبد كذلك يضرب الله الحق والباطل فأما الزبد فيذهب جفاء وأما ما ينفع الناس فيمكث في الأرض كذلك يضرب الله الأمثال أنزل من السماء ماء فسالت أودية بقدرها வானத்திலிருந்து மழை பொழிகின்றது. அது இந்த பூமியில் தனக்கு தேவையான அளவிற்கு அது தங்க வைத்துக் கொள்கின்றது. மேலும் ஃபசாலத் அவுதியத்தும் பிகத்ரிஹா, ஒரு ஓடையிலே தனக்கு தேவையான அளவிற்கு அது ஓடிக்கொண்டும் இருக்கின்றது. அவ்வாறு ஓடும் பொழுது ஃபஹ்தமல ஸைது ஜபதர் ராபியா, அந்த தண்ணீரிலே நுரைகள் கெட்டியாக நிற்கின்றது, சுமந்து அந்த தண்ணீர் செல்கின்றது. وَمِمَّا يُوقِدُونَ عَلَيْهِ فِي النَّارِ ابْتِغَاءَ حِلْيَةٍ أَوْ مَتَاعٍ زَبَدٍ. இவ்வாறுதான் மனிதனுக்கு தேவையான தங்கம் வெள்ளி போன்ற அலங்கார பொருள்களும் மேலும் அவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருள்களும் நெருப்பிலே அது வாட்டும் பொழுது அதிலும் நுரை வருகின்றது. وَأَمَّا مَا يَنفَعُ النَّاسَ كَذَلِكَ يَضْرِبُ اللَّهُ الْحَقَّ وَالْبَاطِلَ. இவ்வாறுதான் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியிலே அல்லாஹ் ஓமையாக எடுத்துக் கொள்கின்றார். فَأَمَّا الزَّبَدُ, அந்த நுரை என்பது فَيَذْهَبُ جُفَاءً, அது அழிந்து விடுகின்றது, அது காற்றிலே பறந்து விடுகின்றது. ஆனால் وَأَمَّا مَا يَنفَعُ النَّاسَ, மனிதனுக்கு எது பயனளிக்கின்றதோ فَيَمْكُثُ فِي الْأَرْضِ, அது பூமியிலே தங்கி விடுகின்றது. كذلك يضرب الله الأمثال. இவ்வாறுதான் மனிதர்களுக்கு அல்லாஹ் ஓமைகளை எடுத்து காட்டுகின்றார். 13வது அத்தியாயத்துடைய 17வது வசனத்திலே அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு பல்வேறு உண்மைகளையும் உதாரணங்களையும் எடுத்து வைக்கின்றார். இதற்கு முந்தைய அந்த வசனங்களில் சொல்லும் பொழுது அல்லாஹ் அல்லாத ஒரு கடவுள் இந்த வானத்தை படைக்க அல்லது பூமியை படைக்க அல்லது வேறு ஏதாவது ஒரு படைக்கக்கூடிய ஒரு படைப்பாளன் இருக்கின்றானா, அப்படி இருக்கின்றதா என்றெல்லாம் அல்லாஹ் கேள்வி எழுப்பி, அப்படி ஒரு படைப்பாளன் இல்லை, இருந்தால் அதை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்றெல்லாம் அல்லாஹ் என்ன செய்தான், இந்த உலக மக்களுக்கு சவாலாக விடுத்து அதற்கடுத்து ஒரு ஓமை சொல்கின்றார். இந்த உலகத்திலே பல்வேறு பொருள்கள் இருக்கின்றது. அந்த பொருள்களை சுத்தம் செய்வதற்காக வேண்டி எப்படி ஒரு நெருப்பிலே போட்டு அதை உருக்கும் பொழுது ஒரு சில நுரைகள் அதிலிருந்து வெளியே வருகின்றன. அந்த பொருள்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கும். தங்கம் வெள்ளி போன்றவர்கள் உலோக பொருள்கள். அந்த உலோக பொருள்களை நெருப்பில் போடும் பொழுது அதிலிருந்து சில நுரைகள் வருகின்றன. அது மாதிரி வானத்திலிருந்து மழை பொழிகின்றது. பயங்கரமான மழை பொழிந்த அந்த மழை என்ன செய்கின்றது, ஆறுகளிலும் ஓடைகளிலும் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி ஓடும் பொழுது அந்த ஓரங்களிலே தண்ணீருடைய நுரைகள் இருக்கின்றது, அது கட்டி கட்டியாக சேர்ந்து அதுவும் ஒரு இடத்திலே தங்கி செல்கின்றன. இங்கே பாருங்கள், அந்த நுரைகள் என்ன செய்கின்றது, ஏதாவது பயனளிக்கின்றதா? ஒரு பயனும் இல்லை. அந்த நுரைகள் எல்லாம் என்ன செய்து அழிந்து போகின்றது. ஆனால் பூமிக்கு தேவையான தண்ணீரை அது சுமந்து தனக்குள் வைத்துக் கொண்டு மக்களுக்கு அது பயனளிக்கின்றது. அந்த நுரைகள், அதிலே வந்த நுரைகள் எல்லாம் என்ன அழிந்து விடுகின்றது. அதை போன்று தங்கம் வெள்ளி உலோக பொருட்களை நீங்கள் உருக்கும் பொழுது அதிலிருந்து வருகின்ற நுரைகள் என்ன செய்கின்றது, அழுக்குகள் எல்லாம் வெளியே சென்று விடுகின்றது. உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய தங்கம் போன்ற அந்த பொருள்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இப்படித்தான் சத்தியமும் அசத்தியமும். அசத்தியத்தை பார்ப்பதற்கு அது அப்படியே அதாவது நுரை போன்று என்ன செய்யும். இப்ப கடல்ல பார்க்கிறோம், கடல் நுரை போல வரும். அது என்ன, தண்ணீர் தங்கி விடுகின்றது. அலைகள் வந்து போய்ந்ததற்கு பின்பு அந்த நுரைகள் எல்லாம் என்ன செய்கின்றது, அழிந்து விடுகின்றது. அப்படித்தான் பார்ப்பதற்கு அலங்காரமாக தெரிந்த உலகத்திலே நீங்கள் சவுடாலாக பேசலாம், அப்படி செய்யலாம், இதை செய்யலாம், அறிவாற்றலை கொண்டு இந்த உலகத்தில் அதை சாதிக்கலாம், இதை சாதிக்கலாம் என்று. ஆனாலும் சிலர்களால் சாதிக்க முடியவில்லை. என்ன காரணம்? அவர்களுக்கு அறிவில்லை என்ற அர்த்தமா? எல்லோருக்கும் அறிவு இருக்கத்தான் செய்கின்றது. எல்லோரும் சாதிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள். ஆனால் சாதிக்க முடியவில்லையே. ஆகையினால் இந்த உலகத்திலே அலங்காரமாக இருக்கக்கூடிய
அழியக்கூடியவர்களை பார்த்து என்ன செய்து விடாதீர்கள், ஏமாந்து விடாதீர்கள். அழியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அலங்காரங்கள் எல்லாம் அழிந்து விடுகின்றது. ஆனால் உண்மை என்றைக்கும் அது நிலைத்தே இருக்கும். சொல்வார்களே, அதாவது உண்மை வீட்டுக்கு வருவதற்கு முன்பு போய் என்ன செய்யும், ஊரையே சுத்தி வந்துருப்பான். ஊரையே சுத்தி வந்துடும். ஆனா உண்மை அப்புறம் வந்து பின்னாடி வந்துடும். என்னதான் இவர்கள் அலங்காரமாக காட்டினாலும் அந்த அலங்காரங்கள் எல்லாம் அழிந்து விடும். உண்மை நிலைத்து. இப்படித்தான் மனிதர்களுக்கு நாம் என்ன செய்கின்றோம், பல ஓமைகளை இந்த உதாரணத்தெல்லாம் சொல்லி என்ன சொல்ல வருகின்றார் என்றால், உலகத்தில் இருப்பதை எல்லாம் பார்த்து விட்டு நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். இவையெல்லாம் படைத்து ஒருவன் இருக்கின்றான். வானத்தை பூமியையும் மழையை ஏன் உதாரணமாக காட்டுகிறான் என்றால், மழை தண்ணீர் இருக்கின்றதே, இது தண்ணீர் இங்கே வருது, அது இயற்கை என்ற ஒரு வார்த்தையை சொல்லி கடந்து விடுகின்றீர்கள். ஆனால் தண்ணீரில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டை உங்களால் உருவாக்க முடியுமா? ஒரு துளி நீரை உலகத்திற்கின்ற எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள், அறிவாளிகள், மருத்துவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு துளி நீரை கூட உங்களால் என்ன செய்யாது, உருவாக்க முடியாது. அதிலிருந்து வரக்கூடிய நுரையை உங்களால் உருவாக்க முடியாது. 2 உதாரணத்தை அல்ல சொல்லியிருந்தான். உங்களால் உருவாக்கப்படுகின்ற தங்கம் வெள்ளியை என்ன செய்ய உருக்கும் பொழுது அதிலிருந்து சில குறைகள் வருகின்றது. இது நீங்களாக உருவாக்குகின்றது. மழை இருக்கின்றது, அது என்னால் படைக்கப்படுகின்றது. அந்த மழையில் இருந்து வரக்கூடிய நுரையும் உங்களால் உருவாக்க முடியாது, அதுவும் என்னால் தான் உருவாக்க முடியும். ஆக மனிதனுக்கு எப்படியெல்லாம் உண்மைகள் சொல்கிறார் பாருங்கள். சத்தியம் அழிந்துவிடும், அசத்தியம் சத்தியம் வந்து என்றைக்கும் நிலைத்து நிற்கும், அசத்தியம் என்ன செய்துவிடும், அழிந்துவிடும். இவ்வாறு தான் மனிதர்களுக்கு அல்லாஹ் ஓமைகளை எடுத்து காட்டுகின்றான். ஆகினால் சத்தியத்தை சரியாக விளங்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அந்த அறிவை கொண்டு சிந்தித்து நாம் என்ன செய்யணும், நம்மை படைத்த ரப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.